இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 490 பார்க்க போறோம். சாயா ஒரு பர்சன் பிட்டி பண்ண பாப்பான். சாஸ்கே ரிட்டர்ன் ஆனதுல இருந்து உன் மேல யாருக்குமே அட்டென்ஷன் இல்லைன்னு. சாய் அதெல்லாம் என்ன பாதர் பண்ணாதுன்பா. அந்த பர்சனோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும் சாய் கிட்ட. உன்னை நீ டீன் 7 கன்சிடர் பண்ற, அவங்களும் அதே போலதான் உன்னை கன்சிடர் பண்றாங்களான்னு கேட்பான். சாய் திரும்பவும் அவனோட சைல்ட் வெர்ஷனை பாப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டார்க் கிளவுட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரோ அண்ட் ஷிகமாரு மார்வேஷத்துல இருப்பாங்க. ரோ பைனாக்குள்ள பாத்துட்டு அதுதான் லார்ட் சாய் இந்த விடுதின்பான். அதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா மேல பாருமா ஷிகமாரு. வில்லேஜ் ஆஃப் ஃபெபாரிக்குள்ள போறக்கு அது மட்டும் தான் செக் பாயிண்ட். அதை தாண்டாம கிராமத்துக்குள்ள போக முடியாதுன்பான். ஹினோகோ வந்துட்டு இந்த கெட்டப்ல என்ன தேவையான்பா. ரோ நீ உன்ன போல மாறி இருக்க சோக்குன்பான். ஷிகமாரு நான் ஒரு நிலக்கரி வியாபாரியே உள்ள போலான்னு பாக்குறேன், உங்ககிட்ட வேற ஏதாவது பெட்டர் ஐடியா தான் சொல்லன்பான். ரோ இப்படி போனோம்னா எதிரிகளை மார்வேஷத்துல ஏமாத்தி உள்ள போயிடலான்பான். காவலாளிகளை கொண்டுட்டு போலாமேன்பா ஹினோகோ. ஷிகமாரு இதை நம்ம தான் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. லைஃப் தான் பிரச்சனையில மாட்டிக்கும். அதெல்லாம் விட சாயோட என்டையர் டீமையுமே பிடிச்சு வச்சிருக்கானுங்க. அதனால எதிரே தப்பு கணக்கு போடாதேன்பா. ஹினோகோ அதிக நேரம் இப்படியே இருந்தா எதிரி நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும்பா. ஷிகமாரு ஆல்ரைட், 2 பேர் கவனமா கேளுங்கன்பா. ஸ்டாப் ஆவாங்க. ஷிகமாரு இங்க பாருங்க, இது ரொம்ப குரூஷியலான டைம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி ஆகணும். அப்புறம் ட்ரஸ்ட் ஆரம்பிக்காது. உங்க பார்ட்னர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையில தான்பா. ஹினோகோ புக்ல படிச்சு அதான் சொல்றேன்பா. ரோலாட் ஷிகமாரு அவர் ஒரு நல்ல லீடர்ஷிப் எடுத்துக்கிற மாதிரி காட்டிக்கிறாருன்பா. ஷிகமாரு என்ன அனலைஸ் பண்றதுன்னு சரி விட்டு தள்ளுங்க. இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் முக்கியம்பா. ஹினோகோ அட்டாக் வைப்பா. ஷிகமாரு என்ன பண்றேன்னு கேட்பான். பதங்க இந்த நோட்டை மட்டும் கீழே விழுவான். அதை பாருன்பா. சைலன்ஸ் ஷினோபிசான்பா ஷிகமாரு. அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா ஹினோகோ. எல்லாத்தையும் தனியா பண்ணாதேன்பா ஷிகமாரு. ஹினோகோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் தனியாவே பெட்டரா தான் இருப்பேன் அட்டாக் வைப்பா. டார்கெட் பர்சன் ரோவா அட்டாக் பண்ண வருவான். ஹினோகோ வச்ச அட்டாக் கரெக்டா அவன் மேல படவும் நிலக்கரி வியாபாரியா போறக்கு அந்த தள்ளுவண்டி வேணும் இல்லையா, அது மேலேயே அவன் விழுந்துருவான். டோட்டல் பிளானும் ரூன் ஆயிரும். ஷிகமாரு அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்கன்பா. ரோ இது ப்ராப்ளமேட்டிக் ஆயிடுச்சுன்பா. ஷிகமாரு ஸ்ட்ராட்டஜி ஸ்கொயர் 1ல இருந்து வரணும்பா. இதுக்கப்புறம் பார்க்குள்ள என்ட்ராவான். அட்டெண்டர் என்ன வேணும் கேட்பான். ஷிகமாரு தண்ணி கேட்பான். நீ எப்ப குடிச்சுக்கன்பா. ஷிகமாரு இங்க டொபாரிக்குள்ள போறக்கான செக் பாயிண்ட் இருக்காதா கேள்விப்பட்டனேன்பா. அட்டெண்டர் வெளியாளுக்கு சொல்றது கிளம்பிடுவான். அதே பிளேஸ்ல ஒரு பர்சன் ஷோகி விளையாட்டு இருப்பாரு. மூவ பார்த்துட்டு டீமன் கிளரான்னு கேட்பான். அந்த ஓல்ட் மேன் உனக்கு இந்த விளையாட்டை பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. உட்காராமான்னு கேட்பான் ஷிகமாரு. ஓல்ட் மேன் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஆப்பனண்டா பார்த்தப்பவே வெல்கம் பண்ணிட்டான் பாரு, தனியா டிராவல் பண்ணி வந்தீங்களான்னு கேட்பான் ஷிகமாரு. அந்த ஓல்ட் மேன் டொபாரி வில்லேஜுக்கு ஷினோபியை ஹையர் பண்ண வந்தேன். என்னோட பேக்ரவுண்ட் அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. ஷிகமாரு வில்லேஜ் ஆஃப் டொபாரியா, எனக்கும் அங்க வேலை இருக்குன்பா. ஓல்ட் மேன் உள்ள போறது கஷ்டம், ஆனா இந்த பாஸ் இருந்தா ஈஸியா உள்ள போலான்பா. ஷிகமாரு ஹினோகோவுக்கு சிக்னல் கொடுப்பான். ஷிகமாரு இந்த மூவ் எதிர்பார்க்கலன்பா. டைம் அப் பாரு அந்த ஓல்ட் மேன். ஷிகமாரு நீங்க எதுக்காக லேண்ட் ஆஃப் சைலன்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க, நிறைய ஷினோபி லேண்ட்ஸ் இருக்கு, ஷினோபி ஹையர் பண்ணன்பா. ஓல்ட் மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் தான். சைலன்ஸ் வில்லேஜா இருந்தா லேஃப் வில்லேஜா இருந்தா ஷினோபிங்கிறவங்க நமக்கு ஒரு கருவின்பா. ஹினோகோ கடுப்பாய் அட்டாக் பண்ற மாதிரி பண்ணுவா. ஷிகமாரு எக்ஸ்கியூஸ் கேட்டு போவான். ஷிகமாரு தனியா கூட்டிட்டு போய் திரும்ப ஸ்ட்ராட்டஜியை சொதப்ப பாக்குறேன்னு சத்தம் போடுவான். ஹினோகோ அந்த என்ன ஷினோபியை பத்தி அப்படி தப்பா பேசுறான், எப்ப பார்த்தாலும் கீழே தான் பாப்பாங்களான்பா. ஷிகமாரு அதெல்லாம் காரணம் இல்லையே கொள்றக்குன்பா. ஹினோகோ கொஞ்சம் ஆட்டி பாக்கலாம்னு நினைச்சேன், சொல்லப்போனா நீதான் எங்களை நம்பாம இருக்கன்பா. ஷிகமாரு அப்பனா கொஞ்சம் கவனமா நடந்துக்க, அதுல பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்பான். நான் ரொம்ப கவனமா இருக்கப்ப மிஷன் எல்லாம் சொதப்ப மாட்டேன்ட்டு கிளம்பிடுவா ஹினோகோ. ஷிகமாரு அந்த பொண்ணு இப்பதான் இப்படி பண்றாளான்னு கேட்பான். எல்லாத்தோட என் கன்விக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ இந்த உலகம் பீஸா போறத நினைச்சு ஷினோபிகளுக்கு இதுவே ஒரு முற்றுப்புள்ளியா முடிஞ்சிருமோன்னு பயப்படுறா. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷனை முடிக்கல டிட்டர்மைண்டா இருக்கா. உலகத்துக்கு ஷினோபியோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும்னு பண்றா போலன்பாரு. ஷிகமாரு நீண்ட நாள் தேடி இந்த அமைதியை அடைய எவ்வளவு ரத்த சிந்திருக்காங்க தெரியுமா, சிலரால ஏத்துக்க முடியாதது கஷ்டமா இருக்குன்பா. நீங்க போன கிரேட் நெஞ்சாவா இல்ல, உங்களை நீங்க யாருன்னு காட்டிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சோகுக்கு அப்படி இல்ல, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இதுவே சோகமா இருக்குன்பா. ஷிகமாரு ரோ நீ எப்படி, உனக்கு பேட்டர்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேப்பா. ரோ ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கன்பா. என்லைட்டன்ட் ஒன்ஸ் வந்திருப்பானுங்க, எவனுங்க எது நகரக்கூடாது, அவன் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ற வரைக்கும்பாங்க, பில்டிங் விட்டு போக கூடாதுன்னு. ஹினோகோவை பார்த்த ஷிகமாரு என்னாச்சுன்பா, பள்ளத்தாக்குல இந்த ஷினோபியை கண்டுபிடிச்சிருப்பாங்க போலன்பா. ஷிகமாரு நினைச்சதை விட வேகமா இருக்காங்கன்பா. ஹினோகோ கத்தி எடுக்குவோம். இங்க பாரு சீன் எல்லாம் மேக் பண்ண வேண்டான்பா. ரோ நமக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காருன்பா. குமோரிங்கிற பையன் ஹெல்ப் பண்ணுவான். குமோரிக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க அண்டர் கிரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறம். குமோரிங்க பாருங்க தேங்க்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், டொபாரில அவங்க இருக்கிறது எனக்கே பிடிக்கல, அரகண்டா இருக்கானே, என் பேர் குமோரி, பார்த்தால சந்தோஷம்பா. ஷிகமாரு பேச வரவும் குமோரி நீங்க பாருங்க 2-3 விஷயம் தான் இருக்கும் பேசுறதுன்னு இல்லையான்பா. ஷிகமாரு நாங்க வில்லேஜ் ஆஃப் டொபாரிக்குள்ள போனோம், செக் பாயிண்ட் கடக்க வழி தெரியுமான்பா. குமாரி கொஞ்சம் டஃப்பானதுதான், ஆனா எதுக்கு போனோம்னு கேட்பான். ஷிகமாரு ஒரு சின்ன வேலைன்பா. குமாரி யாருங்க இருக்காங்க அமைதியா இருங்கன்பா. எலி வரவும் ஓ எலிதானான்பா. ஹினோகோ வெளியே போகவும் ஷிகமாரு நம்ம உள்ள போறக்கு ஒரு வழி தேடுற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்பான். எங்க கொள்றதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும்பா. தனியா போறது ஆபத்துன்பாரோ. ஷிகமாரு தனிச்சையா செயல்படாதேன்பா. ஹினோகோ நான் என்னோட எபிலிட்டியை காட்டணும், வேற
நீங்க தேவையில்லாத ஸ்டூபிட் ரூல்ஸ் எல்லாம் கேட்டு இருக்க முடியாதுன்பா. ஷிகமாரு இது ஒன்னும் கேம் கிடையாது, வளரும்பா. ஹினோகோ வாட்டர் டிராகன்பா. ஷிகமாரு என்ன சொன்னேன்பா, லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ல எனக்கு அதிக ஃப்ரீடம் கிடைக்கலான்பா. ஹினோகோ ரோ இப்படி தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் வைக்காதேன்பா. ஷிகமாரு கிராமத்தை விட்டுட்டு போற ஐடியால இல்லையன்னு கேட்பான். கிராமத்தை கைவிட்டு போறது பெரிய கிரைம். ரோ கெஞ்சா ஆனா வேட்டையாடப்படுவாங்க. ஷினோபிலா படி அதிகப்படியான தண்டனை கொடுப்பாங்க. உனக்கு தெரியும்லன்பா. ரோ லார்ட் ஷிகமாரு சோக்கு சீரியஸா சொல்லிருக்க மாட்டேன் இல்லதானு கேட்பான். எனக்கு கவலையே இல்லைன்ட்டு போயிருவா. இன்னும் பேசி முடிக்கலன்னு கத்துவான் ஷிகமாரு. ஹினோகோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு குமோரி என்ன பேட் மூடான்னு கேட்பான். உனக்கு தேவையில்லாததுன்பா. இங்க பாரு டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு கவலைப்படாத. என்ன பாத்துக்க இப்படிப்பட்ட வேலையை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. ஒரு நாள் எனக்குன்னு பெரிய விடுதி வரும்பாருன்பா. ஹினோகோ யாரும் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையன்பா. ஷிகமாரு அவ இருக்காளே, அவ எதுக்கு இங்க வந்திருக்காங்கிறது அவளுக்கு தெரியும் நம்புறன்பா. சோக்குவை பத்தி கவலைப்படாதீங்கன்பாரோ. ஹினோகோ குமாரி கிட்ட அவளோட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு என்னோட சக்தியை பயனுள்ளதா மாத்த விரும்புறன்பா. குமோரி அப்படின்னா நீ ஷினோபியான்னு கேட்பான். ஹினோகோ ஆமா, ஆனா அதை ரகசியமா வச்சுக்கன்பா. புரிஞ்சதுன்பா. ஹினோகோ என் கிராமத்துல பீஸுங்கிற விஷயத்துக்கு பழகிட்டாங்க, அதனால கூச்சமுள்ளவங்களா இருக்காங்க. அதனாலே லேண்ட் ஆஃப் சைலன்ஸுக்கு போயலாம் இருக்குன்பா. குமோரி நீ ஒன்னும் வில்லேஜ் கைவிட்டு வரதா இல்லையே, ஏன்னா அது ஒரு சீரியஸான கிரைம்பா. ஹினோகோ அது எப்படின்னு எனக்கும் தெரியும்ட்டு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, நான் உங்ககிட்டே போறேன்பா. குமோரி நானும் உன் கூட வரேன்பா. குமோரி கூட வரவும் இதெல்லாம் பண்ணணும்னு இல்லையன்பா. ஹினோகோ குமோரி திட்டு வாங்கி பழகிட்டேன், மன்னிப்பு கேட்கறல நான் எக்ஸ்பர்ட்ன்பா. ஹினோகோ சரிப்பா. ஷிகமாரு நீயே உன் கண்களால பாத்தேலன்பா, நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்கன்பா. ஷிகமாரு சோக்கு கிராமத்தை கைவிட்டு போறதுல சீரியஸா இருக்கானா, அவளை சைலண்ட் ஆக்கணும்பா. உன்னால அதை செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்பான். சோக்கு கிராமத்தை கைவிடுறதுல சீரியஸா இருந்தானா நான் தடுமாற மாட்டேன்பா. இதை கேட்டு ஹினோகோ ஓடிடுவா. எனக்கு தெரியும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு, அவங்கள நீ என் காம்ரேட்ஸே கிடையாதுன்னு கத்துவா. குமோரி சோக்குன்ட்டு எனக்கான இடத்துல நான் இப்ப இல்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த செக் பாயிண்ட்டுக்கு நீ போறக்கு நான் வழி சொன்னா ரிஸ்க் எடுப்பியான்னு கேட்பான். குமோரி அது பெரிய ரூட், நீ ஆத்த ஃபாலோ பண்ணியே போனேன்னா யார் கண்ணிலையும் படாம செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலான்பா. குமோரி ரோவ ஒளிஞ்சிருந்து பாப்பான். ஷிகமாரு பின்னால வந்து இங்க என்ன பண்றேன்னு கேட்பான். குமோரி அப்போ ஒரு எளிய பார்த்தோம்ல, அது எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கேன்பா. ஷிகமாரு சோக்கோ எங்கேயாவது பார்த்தேன்பா. ரோ என்ன நடக்குதுன்னு வருவான். ஷிகமாரு இந்த தடவை என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு, சோக்கு எங்கன்னு கேட்பான். குமோரி எனக்கு தெரியாதுன்னு சொன்னான்பா. ஷிகமாரு அவன செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டாளா, அப்ப கிராமத்தை கைவிட்டாளா, அப்ப அவ்வளவுதானன்பா. அது ஏத்துக்க முடியாத ஒண்ணுபாரோ. ஷிகமாரு முதல்ல அவ கண்டுபிடிச்சு டைரக்டா அவகிட்டே கேட்கணும்பா. செக் பாயிண்ட்ல காட்ஸ் எடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க ஹினோகோவ. இங்க பாருங்க நான் என் கிராமத்தை கைவிட்டு வந்துட்டேன், என் சக்தி இங்க பயனுள்ளதா இருக்கட்டும்னு வந்தன்பா. ஷிகமாரு ரோ தேடி வந்த வழியில என்லைட்டன்ட் ஒன்ஸ்ல இருக்க 2 ஷினோபிஸ் தாக்குவாங்க. வழியில குறுக்க வந்தா கொன்றுவன்பா ஷிகமாரு. என்லைட்டன்ட் ஒன்ஸ் காட்ஸா இருக்கவங்க உன்ன போல ஒரு கிட் ரோக் நிஞ்சாவான்னு கேட்பாங்க. வயசு மேட்டர் இல்ல, எபிலிட்டி தான் மேட்டர்ன்பா. ஹினோகோ எல்லாம் பேச்சுதான். ஷினோபி அட்டாக் பண்ண வரவும் ஹினோகோ அட்டாக் வைப்பா. டாச் பண்ணிருப்பான், பின்னால வந்து அடிக்கும். ஷாக் ஆகி பார்க்கும் போதே டிஃபிட் ஆயிருப்பான். அந்த ஷினோபிக்கு கால்ல அடிபட்டிருக்கும். இன்னும் ஷினோபி திரும்ப பாப்பான். மூஞ்சிக்கு நேரம் குறி வச்சுட்டு ஹினோகோ இந்த தடவை காலையில அடிக்க மாட்டேன்பா. அந்த ஷினோபி தப்பா எடுத்துக்காத, இங்க நிறைய எலிகள் சுத்தி தெரியுது அப்படிதானடான்பா. பக்கத்துல இருக்கவன் ஆமா இடன்லி ஃபேன் கூட வந்தாங்கன்பா. அந்த ஷினோபி இந்த வயசுல உங்க கிராமத்தை கைவிட்டு வர நோக்கத்துலதான் இருக்கேன்னு கேட்பான். ஹினோகோ அந்த ஓல்டு ஃபேஷன் ரூல்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்ன உங்கள ஒருத்தையா ஆக்கலினா நீங்க தான் வருத்தப்படுவீங்கன்பா. அந்த ஷினோபி கிரேட், எனக்கு ஒன்னு ஆல்ரெடி பிடிச்சு போச்சு. சொல்ல போனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் வச்சிருக்கேன்ட்டு அடிப்பட்ட ஷினோபியை பாப்பான். சொல்ல போனா அதுக்கு முன்னால உழவு பார்க்க வந்த எங்க ஷினோபிஸ்ல 2 பேர் இதே போல காயத்துலதான் அடிபட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போற, விஷயங்கள் சரியா இல்ல சின்ன பொண்ணுன்பா. அவ ஓகே தான் வாய்ஸ் கேட்கும். பார்த்தா குமோரி வருவான். ஷாக்காவா. குமோரி என்னால எதுவும் சொல்ல முடியாது, எங்களுக்கு ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கியான்னு செக் பண்ணன்பா. அந்த ஷினோபி நம்ம காம்ரேட தாக்கிருக்கு, எவ்வளவு எப்படி நம்புறதுன்னு கேட்பான். ஹினோகோ திடீர்னு வந்து தாக்குனாங்க, வேற வழி இல்ல, அது போக நான் என்னோட டீம்மேட்ஸோட வந்தேன், இப்ப எனக்கு அவங்க பிடிக்கல, நான் பிரிஞ்சுட்டேன்பா. குமோரி அவ சொல்றது உண்மைதான் கேப்டன், அவ குரூப்ல இருந்து அவ பிரிஞ்சுட்டான்பா. கேப்டன் இருந்தாலும் நம்ப முடியலன்பா. ஹினோகோ அப்பனா நீ நம்பலையா சரி வா இங்கேயே சண்டை போட்டு பாத்துக்கலான்பா. ஷிகமாரு சோக்கு இங்கதான் இருக்கியான்ட்டு வருவான். ஏ குமாரி நீ தான் இந்த ஆட்டத்துக்குலாம் காரணமாடான்னு கேட்பான். குமாரி 2 பேரும் குயிக்காதான் இருக்கீங்க, ஆனா சுத்தி பாருங்க தப்பிக்கவே முடியாதுன்பா. ஷிகமாருங்க பாரு கிராமத்தை கைவிட்டு போறது சீரியஸான கிரைம், அவளை இங்க தாட்டி விடுங்கன்பா. ஹினோகோ இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, அப்புறம் ஈஸியாலாம் போக மாட்டேன்பா. ஷிகமாரு என்ன அவள உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்களான்னு கேட்பான். கேப்டன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ சீரியஸா இருக்கீங்கிறத ப்ரூவ் பண்ணன்பா. ஹினோகோ ஷிகமாரோட வெறித்தனமா சண்டை போடுவா. குமாரி நானும் ஹெல்ப் பண்றேன்ட்டு வருவான். இங்க பாரு இது ஏன் பிரச்சனை, நீ தலையிடாதேன்பா. ஹினோகோ ஷிகமாரு ஷேடோ பொசிஷன்ல பிடிக்க போறப்ப ரோ ஷிகமாரு தடுப்பான். நீங்க பாருங்க சோக்கு இதெல்லாம் பண்றானா வேற ஏதாவது காரணமா இருக்கலான்பா. ஷிகமாரு என்னடா இப்ப நீயும் துரோகம் பண்றியா, முதல்ல ஒன்ன காலி பண்றேன்ட்டு ஷேடோ ஸ்ட்ராங்கல்ல பிடிப்பான். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஷிகமாருன்பா. ஷிகமாரு அப்ப நீங்க 2 பேரும் முதல்ல இருந்தேன்னு சொல்லும் போதே சோக்கு அட்டாக் பண்ணிருப்பா. ஷிகமாரு விழுந்துருவான். இதை பார்த்த ரோ ஷாக் ஆகி கேட்கும் போதே அவனையும் அட்டாக் பண்ணிருப்பா. என்லைட்டன் ஒன்ஸ் ஷினோபி ஒருத்தன் ஷிகமாருவ காலால மிதிச்சு பாத்துட்டு செத்துட்டான். சக்கரா ஓட்டமே இல்லன்பா. குமோரி செம்மைன்பா. கேப்டன் பயனுள்ளவளா இருக்கேவா போலான்பா. சோக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா குமோரி இங்க பாரு இங்க சில ரவுண்ட்ஸ் இருக்கும், உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, அப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணிருவாங்க, அதுக்கு எக்ஸ்சேஞ்சா உங்ககிட்ட இருக்க தகவல்களை எடுத்துக்குவாங்கன்பா. பேசிட்டு இருக்கப்பவே சோக்கு அவனை தாக்கிருப்பா. கொஞ்ச நேரம் நல்லா தூங்குன்பா. நைட் ஆயிரும். ஷிகமாரு அண்ட் ரோவை காட்டுவாங்க. அவங்க உடம்பு க்ளோ ஆகும். 2 பேருமே எந்திரிச்சிருவானுங்க. ரஃபா இருந்துச்சு ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணன்பா. ஷிகமாரு ரோ நல்லாவே போச்சுன்பா. ஷிகமாரு சோக்கு நம்மள சாகர போல ஆக்குறேன்னு தானே சொன்னான், ஆனா இன்னுமே வலிக்குதேடான்பா. ரோ நம்ம அந்த பையனுக்கு தேங்க்ஸ் பண்ணிதான் ஆகணும்பா. குமோரி யாரும் வர மாதிரி இருக்குன்பா இல்லையா. அந்த டைம் ரோ என்ன பண்ணிருப்பானா அவனோட சக்கராவை பயன்படுத்தி ஷினோபி வந்த மாதிரி பண்ணிருப்பான். அது இன்னொரு ஷினோபி அபிலிட்டி இருக்க பர்சனால தானே சென்ஸ் பண்ண முடியும், அப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பானுங்க. ஷிகமாரு
அப்புறம் அவன் அன்எக்ஸ்பெக்டடா நோட் பண்ணது நமக்கு சாதகமா போச்சு. அப்படிப்பட்ட சக்ராவுக்கு ஒரு சாதாரண பையனால ரியாக்ட் பண்ண முடியாதுலன்பா. அப்புறம் அவன் நம்ம எக்ஸ்பெக்ட் நம்ம நடந்துக்கிட்டான். ஆனா அப்புறம் சோக்கு சொன்னதுல பாதிக்கு பாதி உண்மை இருக்கு. அவ ஏதாவது விஷயங்கள்ல சீரியஸா மாறி நம்ம 2 பேத்தையுமே கொண்டிருந்தா எப்படி பயம் இல்லாம இருந்தீங்கன்பா. ஷிகமாரு இந்த விஷயங்கிறது நம்பிக்கை. முதல்ல நம்ம பார்ட்னரை நம்பணும். இதுக்கு முன்னாடியே சொன்னேன்பா. ரோ எதிர்பார்த்தன்பா. ஷிகமாரு சோக்கு கிட்டதெல்லாம் சொல்லாத, வா போலான்பா. சோக்கு பின்னாடி நின்று லைக் நான் கேட்டனேன்பா. நீங்க ஒரு அனுபவம் இல்லாதவரா இருக்கீங்க ஷிகமாருன்பா. ஷிகமாரு என்ன சொல்ல வர? அப்ப என்ன காயப்படுத்தணும் தானே தாக்குனேன்னு கேட்பான். சோக்கு லைக் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டான்பா. ஷிகமாரு அடுத்த தடவை பாத்துக்கலாம், விஷயங்கள் எப்படி போகுதுன்னு கேட்பான். சோக்கு லாக் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன், சீக்கிரமா உள்ள போனா நம்மள யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்பா. ஷிகமாரு பர்ஃபெக்ட்ன்பா. 3 பேரும் உள்ள போவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷிகமாரு ஸ்டோரி A Cloud Drifting in the Silent Dark Part 3 ரெக்லெஸ்னஸ்ங்கிற எபிசோட் தான் அடுத்து பார்க்க போறீங்க. ஷிகமாரு